அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னை பேசுறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த ராசி பலன் தான் சொல்ல போறேன், கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த நாளுடைய சிறப்பை பார்க்கலாம். குரோதி வருடம் தை மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆங்கில வருடம் ஜனவரி 24, 2025. இன்று கரிநாள், அதனால சுபகாரியத்தெல்லாம் தவிர்க்கணும், கருத்தில் கொள்ளுங்க. இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:29 வரை விசாகம், பின்பு அனுசம். திதி இன்று காலை 6:22 வரை தசமி, பின்பு ஏகாதசி. யோகம் பார்த்தீங்கன்னா இன்று சித்த யோகம், மரண யோகம். சந்திராசன நட்சத்திரம் பரணி. ராசி பார்த்தீங்கன்னா மேச ராசி. நல்ல நேரம் காலை 12:30 to 1:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 to 2:30, மாலை 6:30 to 7:30. ராகு காலம் காலை 10:30 to 12, யமகண்டம் மாலை 3 to 4:30, குளிகை காலை 7:30 to 9. சூலம் வந்து மேற்கு, கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ ராசி பலன் சொல்றேன். ராசியை பொறுத்து மட்டும் ஒன்றுபடும், நட்சத்திரத்தை பொறுத்து மட்டும் மாறுபடும். எது எப்படி இருந்தாலும் சந்திராசனம் அது வேலையை காட்டும், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மேச ராசியை பொறுத்து மட்டும் நாள் அருமையாகுது, அவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான். எந்த காரியத்தை செய்தாலும் அவங்களுக்கு சுபமாக முடியும், கருத்தில் கொள்ளுங்க. ரிஷப ராசியை பொறுத்து மட்டும் நாள் வந்து பக்திமயமான நாள். எந்த ஒரு வேலை செய்ய ஆரம்பித்தாலும் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு தான் ஆரம்பிக்கணும். அப்போ தான் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். மிதுன ராசியை பொறுத்து மட்டும் நாள் அருமையாக இருக்குது, வெற்றி மேல் வெற்றி தான், பாராட்டுகள் பரிசுகள் குவியும். கடகராசியை பொறுத்து மட்டும் நாள் இன்று சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. எந்த ஒரு வேலையை செய்தாலும் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் நீங்கள் கருத்தில் கொண்டு வேலை செய்யணும். அது அடிப்படையில் இந்த நாள் செய்யணும், கவனம் தேவை. சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் நாள் அருமையாகுது, வரவு இரட்டிப்பாகும் நாள், தனம் அதிகமாக கிடைக்கும். சிறு தொழில்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். கன்னியை பொறுத்து மட்டும் நாள் அருமையாக இருக்குது, இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள், சுகமான நாள், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. துலா ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் உடம்பு சோர்வாக இருக்கும், தொட்ட காரியங்களில் தடைப்படலாம், கருத்தில் கொண்டு நீங்கள் விழிப்புணோடு இருக்கணும். விருச்சிக ராசியை பொறுத்து மட்டும் நாள் அருமையாக இருக்குது, அவங்களுக்கு இரட்டிப்பு வரவு லாபங்கள் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. தனுசு ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாராக இருக்குது, ஆதாயம் ஏற்படும் நாள், அடுத்தவங்கிட்ட கேட்ட உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மகர ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார், கவனம் தேவை, இரக்கம் படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம், கருத்து கொண்டு பயன்பெறுங்க. கும்பராசியை பொறுத்து மட்டும் நாள் அருமையாக இருக்குது, தொட்டதெல்லாம் வெற்றி தான், நன்மையே நடக்கும், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மீன ராசியை பொறுத்து மட்டும் நாள் அருமை, உங்களுக்கு வெற்றிகள் பெருமைகள் தேடி வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குது. நன்றி, வணக்கம்.